நிமிடம் எல்லாரும் கரங்களை உயர்த்தி சிறு பிள்ளைகள் போல மாற்றுங்க ஆண்டவரே. சிறு பிள்ளைகள் உன போல மாற்றுங்க ஆண்டவரே. சிறு பிள்ளைகளுக்கு சுயநலம் இருக்காது, சண்டைகள் இருக்காது, வெறிகள் இருக்காது, பகைகள் இருக்காது. ஒருவன் சிறு பிள்ளை போல மாறாவிட்டால் தேவன் ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். ஆமென். ஞானஸ்நானம் எடுக்காத பிள்ளைகள் ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுங்க. ஒருவன் தேவன் ராஜ்ய ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவன் ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். ஒருவன் ஜலத்தினால் ஆவினால் பிறவாவிட்டால் தேவன் ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். ஆமென். ஞானஸ்நானம் எடுக்காதவர்கள் ஞானஸ்நானத்தை பெற்றுக் கொள்ளுங்க. ஆமென். ஞானஸ்நானம் பெற்றுக் கொண்டவர்கள் ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுங்க. வேதம் தெளிவாக சொல்லுகிறது, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் அந்நிய பாஷை அடையாளங்கள் இருக்கிறது. வாஞ்சிகள் சகோதரனே சகோதரி வாஞ்சியுங்கள். ஞானஸ்நானம் மாத்திரம் தண்ணீர் மூழ்கி மாத்திரம் அல்ல, ஆவினால் ஞானஸ்நானம் பெற வேண்டும். அபிஷேகம் பெறாதவர்கள் அபிஷேகத்தை பெறுங்க. ஆண்டவரே நிரப்புங்க, அந்நிய பாஷையில் நிரப்புங்க, அடையாளங்கள் நிரப்புங்க. பெந்தெகோஸ்து நாளில் நீங்க இறங்கினது போல என் மேல இறங்க ஆண்டவரே. எவர்கள் தேவனுடைய ஆவினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்கிறது.